உண்ணாவிரத போராட்டம் நாள்தோறும் நடத்துகிறார்கள். 1.5 ஆண்டுகள் நடந்தன. ஒரு அங்குலம் கூட அதிலே நம்மால் முன்னேற முடியவில்லை. திட்டமிட்டவாறு கூடங்குளம் அணு உலை நிறுவப்பட்டது, அது இயங்குகிறது. அங்கே அணு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தோழர்களே, அப்படித்தான் இந்த மது ஒழிப்பும் கூட. விழிப்புணர்வு தேவை, பரந்துபட்ட அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு தேவை. ஒரு இயக்கம் போதாது, ஒரு கட்சி போதாது, ஒரு தலைவர் போதாது. அரசை நிறுவுகிற ஆற்றல் பெற்ற மக்கள், ஒரு அரசை தூக்கி எறிகிற ஆற்றல் பெற்ற மக்கள், விழிப்புணர்வு பெற்ற அரசியல் சக்தியாக மாறுகிற போது, தொடர்ந்து போராடுகிற துணிச்சலை பெறுகிற போது, சமரசமின்றி போராடுகிற ஆற்றலை பெறுகிற போது எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட முடியும். அதற்கு சான்று வேளாண் சட்டங்களை இந்த அரசு திரும்ப பெற வைத்தது. விவசாயிகளின் தொடர் போராட்டம். அது ஒரு கட்சி நடத்திய போராட்டம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தலைவன் நடத்திய போராட்டம் அல்ல. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் குடும்பமாக வண்டி கட்டி வந்து டெல்லிக்கு செல்லுகிற எல்லா பிரதான சாலைகளிலும், முதன்மை சாலைகளிலும் குறுக்கே மறித்து வண்டிகளை நிறுத்தி அங்கேயே படுத்து தூங்கி சமைத்து சாப்பிட்டு 1.25 ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படவில்லை, அலட்சியப்படுத்தப்பட்டது. ஆனால் பஞ்சாப் மாநிலத்திற்கு தேர்தல் வந்தது, ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்தது, வயிற்றில் புலி கரைத்தது. இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம் மிக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை, குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்பது வரலாறு. அது ஒரு புரட்சி. அப்படி ஒரு புரட்சி தேசிய அளவில் உருவாக வேண்டும். மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு என்கிற காந்திய கொள்கை தேசிய அளவில் பரவ வேண்டும். இன்றைக்கு மீண்டும் காந்தி நமக்கு தேவைப்படுகிறார். மதச்சார்பின்மைக்காகவும் தேவைப்படுகிறார், மது விலக்குக்காகவும் தேவைப்படுகிறார். மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர். அந்த அடிப்படையிலே காந்தியடிகளோடு நமக்கு முரண்பாடுகள், கடுமையான முரண்பாடுகள் உண்டு. அவருக்கு முற்பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு. இந்த சாதிய கட்டமைப்பே இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் என்கிற நம்பிக்கை உண்டு. தீண்டாமை மட்டும் கூடாது என்று சொன்னார். அப்படி சொன்ன கருத்துக்களிலே நமக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் உருவாக்கி இருக்கிற இந்த புதிய அரசு, வெள்ளையன் வெளியேறிய பிறகு நாம் உருவாக்கி இருக்கிற இந்த புதிய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அதனால்தான் காந்தியடிகள் கொல்லப்பட்டார். அவர் இறை நம்பிக்கை உள்ளவர், கடவுள் மறுப்பாளர் அல்ல. பெரியாரை போல கடவுளை மறுத்து பேசியவர் அல்ல. அவர் மத நம்பிக்கையாளர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல இந்து மதத்தை விமர்சித்தவர் அல்ல. அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உள்ளவர், புராண திருவிளையாடல்களின் மீது நம்பிக்கை உள்ளவர். அப்படிப்பட்டவரையே படுகொலை செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மதச்சார்பின்மை என்கிற கொள்கை நிலைப்பாடுதான். அதே போல மது விலக்கு. இன்றைக்கு நாம் குயிலி திரைப்படம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், துணிந்து அதை திரைப்படமாக்கி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால், காந்தியடிகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்று இதை சொன்னால் யாரும் மறுக்க முடியாது.